கண்டிப்பா இது மாமா வாங்கிட்டு வந்ததா இருக்காது. அப்படியே இருந்தாலும் மாமா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. இது புரியாம எல்லாரும் மாமா எனக்கு வாங்கிட்டு வந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க. மாமாவாவது எனக்கு வாங்கிட்டு வர்றதாவது. என்னங்க மாமா டீ? வா உட்காரு. ம். ஆமா, அம்மா கீழே ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. பேசல மாமா, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? டிஃபன் பாக்ஸ்ல இந்த மல்லிப்பூ இருந்துச்சு மாமா. அது யார் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். குமர மாமா இல்லன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கபிலம் கொடுத்து விட்டுருப்பானோன்னு நினைச்சேன். கபிலம் ஏன் கொடுக்கணும்? அது வந்து அக்கா மேல இருக்கிற பாசத்தால மாமா. அதானே, அவன் கொடுத்து விட்டா போன் பண்ணி சொல்லிருப்பான். அதனால அவனும் கொடுத்து விடல. வேற யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அத்தை நீங்க தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஓஹோ. ஆனா நீங்க தான் மில்லுக்கே போகலையே, அப்புறம் எப்படி பாக்ஸ்ல வச்சு கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாம நீங்க போய் எனக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா பாவம் அத்தைக்கு அது தெரியாது. என்னால அதை சொல்லவும் முடியல. அதான் சமாளிச்சுட்டு வந்தேன். ஆனா இந்த பூவை யாரு வாங்கி டிஃபன் பாக்ஸ்ல வச்சாங்கன்னு இன்னும் சஸ்பென்ஸாவே இருக்கு. நான் தான் வாங்கிட்டு வந்தேன். போங்க மாமா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. நிஜமா நான் தான் பூ வாங்கிட்டு வந்தேன். மாமா, உண்மையா நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. என்னால நம்பவே முடியல மாமா. ஆமா, நீங்க இருக்கிற கொஞ்ச நாளாவது உன்னை சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சேன். அதான். இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தலையில வச்சுக்கோ. இந்த மனசு இருக்கே மாமா, அதுக்கு ஆசை அதிகம். நீங்க பூ வாங்கிட்டு வர மாட்டீங்களான்னு பல நாள் ஏங்குச்சு. இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அத உங்க கையால வச்சு விட மாட்டீங்களான்னு பேராசைப்படுது. நடக்காதுன்னு உள் மனசு சொல்லுது. ஆனா திரும்ப மாமா, திரும்ப. இவனை மட்டும் ஜட்ஜ் பண்ணவே முடியல. திடீர்னு இந்த ராசாத்தி அடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டுவான். அப்படியே உள்டாவாகி திடீர்னு பூ போடுவேன்னு அவளுக்கு வாங்கி கொடுத்து கொஞ்சிட்டு இருப்பான். ச்சே, என்ன ஜென்மமோ. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த ராசாத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, அத பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. அவ அப்படி சந்தோஷமா இருக்கவே கூடாதே. அவ கேரக்டருக்கு எப்பவும் அவ கண்ணை கசக்கிட்டு தான் நிக்கணும். என்ன பண்ணலாம்? அந்த ராசாத்தி நிம்மதி இல்லாம போகணும்னா அந்த கபில செம்ம அடி வாங்கணும். அவன் வாங்கினாதான் ராசாத்திக்கு நிம்மதி இல்லாம போகும். வாங்க வச்சிருவோம். எப்படி ஆரம்பிக்கிறது? புனிதா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். புனிதா, அண்ணி சொல்லுங்க அண்ணி. உன்னை அத்தை கூப்பிட்டாங்க. எதுக்கு அண்ணி? தெரியல, நீயே போய் கேளு. சரிங்க, இந்த போறேன்.
கபில நம்பர் எங்க? ஓஹோ, கபில உனக்கு டார்லிங்கா? டார்லிங்னு சேவ் பண்ணியிருக்கா பாரு. கபிலனுக்கு உன்னை பார்க்கணும், இப்பவே உடனே வீட்டுக்கு வான்னு மெசேஜ் அனுப்புவோம். எனக்கு உன்னை பார்க்கணும், இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. உன்னை பார்க்கணும், இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னாச்சு இவளுக்கு? இப்போதான் நான் பார்த்து பேசணும், அதுக்குள்ள பார்க்கணுங்கிறா. ஒன்றும் புரியலையே. வேணும்னே அனுப்பிட்டு இருக்காளா? என்னால வர முடியாது. என்னால வர முடியாது. உங்க வீட்ல யாராச்சும் பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க. மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு வா, மீட் பண்ணி உன் கூட பர்சனலா கொஞ்சம் பேசணும். யாரும் பார்க்க மாட்டாங்க, மாடியில் இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு வா, மீட் பண்ணி உன் கூட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் மெசேஜில் சொல்லு, நேரில் வர முடியாது. எதுவா இருந்தாலும் மெசேஜ்லேயே சொல்லு, நேர்ல வர முடியாதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. நீங்க வந்தாதான் கச்சேரியே. உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. இப்போ நீ வரலன்னா நான் செத்துருவேன். நான் சும்மா சொல்லல, நிஜமாவே மாடியில இருந்து குதிச்சிருவேன். இப்போ நீ வரலன்னா நான் செத்துடுவேன். நான் சும்மா சொல்லலை, நிஜமாவே மாடியிலேருந்து குதிச்சிருவேன். என்னாச்சு இவளுக்கு? சரி, ஓகே. லூசு மாதிரி எதையும் பண்ணி தொலைக்காத, நான் வரேன். வா வா, நீ வந்த அப்புறம் தான் உனக்கு இருக்கு. அண்ணி, அம்மா கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? போங்க அண்ணி. அப்படியெல்லாம் இல்ல, அம்மா கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. புனிதா, சரி நான் பாத்துக்கிறேன், நீ கோச்சுக்காத. சரிங்க அண்ணி. ராசாத்தி, உன் சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். இப்போ உன் தம்பி இங்க வரப்போறான், எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறான். அப்புறம் இனி என்ன, யாரு நினைச்சாலும் கபிலம் புனிதாவை ஒண்ணு சேர்க்கவே முடியாது. நான் இந்த பிரச்சனையவே சாக்கா வச்சு என் தம்பி கார்த்திக்கு புனிதாவை பேசி முடிச்சு உன்னை ஏமாளி ஆக்குறனா இல்லையான்னு மட்டும் பார்.
போடா போ. இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. செம்மையா சிக்க போற. இனி ஜென்மத்துக்கும் புனிதாவை நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி பண்றேன் பாரு. நம்மளை வர சொல்லிட்டு இவங்க போயிட்டா. நம்ம வந்ததுக்கு அப்புறம் வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளோ. சரி, மெசேஜ் பண்ணி வர சொல்லிடலாம். நான் ரூம்ல தான் இருக்க, சீக்கிரம் வா. அடப்பாவி, இவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தான்? ஐயோ, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. வர வர இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, இவன் அன்னைக்கு தெரிஞ்சு வந்தானா இல்ல தெரியாம வந்தானா? டேய், இங்க எதுக்குடா வந்த? என்னவா? நீ தானே என்ன வர சொன்ன? நான் எப்போ வர சொன்னேன்? இப்போ உன்னை பார்க்கணும், மாடியில் இருக்கிற ரூமுக்கு வான்னு நீ தானே மெசேஜ் பண்ண. நான் எப்படா மெசேஜ் பண்ண? நீ தாண்டி எனக்கு நீதான் எனக்கு. உன்னை நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? டேய், என்ன பார்க்கணும்னு ஏதோ போய் சொல்லிட்டு வந்துட்ட. அப்புறம் எதுக்கு வீராப்பு காட்டுற மாதிரி சீன் போடுற? யார், நான் போய் சொல்றேனா? நீ தானடி என்ன வர சொன்ன. சரி, நான் தான் இங்க உன்னை வர சொன்னேனே வச்சுக்கோயேன். இப்ப போ வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போ. யாராச்சும் பார்த்துட்டா என்ன ஆகுது? 7 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்க வீட்டுக்கு வருவ, அப்ப பயம் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பயமா? சரி சரி, இருக்கேன். என்னமா ரொமான்ஸ் பண்றாங்க? கபிலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம ஒண்ணு சேருவோமோன்னு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏ லூசு, நம்ம கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நீ தப்பா எதுவும் யோசிக்காம இரு, அதுவே போதும். நடக்கிறதுலாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. உங்க அண்ணி பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் தானே பார்த்தேன். என்ன நடந்தாலும் சரி, அக்கா நம்மளை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நீ தைரியமா இரு. திருட்டுத்தனமா ரொமான்ஸா பண்றீங்க. இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. டே கபிலா, தர்மடி வாங்க போற பாரு நீ. திருடு 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 வந்திருக்கா, யாராவது வாங்க. நம்ம வீட்டுக்கு திருடு வந்திருக்கா. திருடு திருடு மாட்ட போறோம். திருடு வந்திருக்கா, யாராவது வாங்க. நம்ம வீட்டுக்கு திருடு வந்திருக்கா. வெளியே லாக் ஆயிருக்கு புனிதா. ஐயோ, போச்சு. எல்லாரும் முன்னாடி மாட்டி அசிங்கப்பட போறோம். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் வரமாட்டேன்னு.
ஏய் சத்தியமா நான் வர சொல்லலடா. திருட அத்தை, திருட அத்தை, அத்தை திருட அத்தை, அத்தை கதவை திறங்க மாமா, திருட மாமா, அத்தை. ஏய் என்னம்மா என்ன கத்திக்கிட்டு இருக்க? மாமா என்னாச்சு கண்மணி? மேல குடோன்ல திருட இருக்கான். திருடனா? திருடனா? ஆமா. என்னக்கா அவ வேற ஏதாவது பார்த்து பயந்துருப்பா. இல்ல அத்தை, நான் பார்த்தேன். அதான் கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணிருக்கேன். என்னங்க? அவதான் சொல்றல்ல, வாங்க என்னன்னு போய் பாப்போம். டேய் குமாரா வாடா மேல போய் பாப்போம். சரி சித்தப்பா. நீ கூப்பிடுறேன்னு வந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வாங்க. டேடே இருடா. அத்தை என்னாச்சு அத்தை? திருட வந்துட்டானா? கண்மணி தான் அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிருக்கா. உள்ள இருக்கிறது திருடன் இல்ல, உன் தம்பி தான். எப்படி மாட்ட போறான்னு பாரு. மாட்டினதுக்கு அப்புறம் அவனை மட்டும் இல்ல, மரகுதம் எப்படி உன்னையும் சேர்த்து வெளியே அனுப்புறான்னு பாரு. இந்த கொடுங்க குமாரா, இப்ப தர ஓபன் பண்ணுவா. டேய் மாமா டேய் இனியா நீயா? நீ எப்படா இங்க? மாமா யார் என்ன உள்ள வச்சு வெளியே லாக் பண்ணது? அது கண்மணி உன்னை இருட்டுல பாத்துட்டு திருடன்னு நினைச்சு கதவை லாக் பண்ணிட்டா. நல்ல வேளை நீதான் இருக்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, திருடெல்லாம் இருக்க மாட்டான்னு. சரி சரி விடுங்க, கண்மணி உசாரத்தான் இருக்கா, அதுவும் நல்லது தானே. சரி அதுதான் திருடன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, போங்க எல்லாரும் போய் படுங்க. வா போடு. அண்ணே என்ன நீ? இல்ல, உள்ள 2 பேர் இருந்தாங்க, அதான். எந்த 2 பேரு? வேற யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, என்னோட நிழல பார்த்துருப்பீங்க. இருக்கலாம், நான் வரேன். போங்க.